நீ விஜய்ன்னு படம் நடித்து பணம் வாங்கின, சரியா? கூலிக்கு பணம் வாங்கினேன், நான் கஷ்டப்பட்டதுக்கு பணம் வாங்கினேன். என் கஷ்டத்தில் 300 லட்சம் பேர் வாழ்ந்திருப்பான், சரியா? நீ 300 கோடி பேரை அழித்து நீ வாங்கியிருப்ப. உனக்கு எனக்கு வித்தியாசம் நிறையா இருக்குது. அதாவது யானைக்கும் எறும்புக்கும் அப்படின்ற மாதிரி. யானை சின்னமாக நீ வச்சிருக்கலாம், ஆனால் எறும்பா நான் இருக்கலாம். ஆனால் யானை காதுக்குள்ளே போனாக்க என்ன ஆகும்னு தெரியும் ஒன்று. அதே மாதிரியே நீ யாருன்னு உன்னோட ஸ்டேட்டஸை நீ உயர்த்திக்கலாம். என்னோட ஸ்டேட்டஸை நான் தாழ்த்திக்கலாம். இருந்தாலும் உன் கூட பயணம் பண்ணுறதுக்கு ஒரு தேவடி அம்மாவை சொல்கிறா. அவள் பேர் தான் ஜோதி. அவள் மதுரையில் இருக்கா. அவளை நான் எப்படிலாம் திட்டி பார்த்துட்டேன். என் மேலே கோஸ் போடுறேன்னு சொல்லி பார்த்துட்டேன், போட மாட்டுறா. என்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லி பார்த்துட்டேன், பேச மாட்டுறா. ஆனால் நீ நானும் அரசியல் பயணம் பண்ணுமா, அதான்டா நான். நீ இப்போ வேல் எடுத்துகிட்டு போறிய, நான் இல்லாத போனாக்கா ஒரு சக்தியும் வராது, ஒரு புத்தியும் வராது. என் போல கூட நீ ஜெயிக்க முடியாது. உங்கள் அப்பா இல்லை, உங்கள் அப்பனுக்கு உங்கள் அப்பா வந்தாலும் ஜெயிக்க முடியாது, சரியா? இதான் நான் வர வாங்கி பெற்ற பிள்ளடா நான் வர வாங்கலை, எங்கள் அம்மா வர வாங்கினாங்க. மூடிக்கிட்டு கால் பண்ணுறா. நீ கால் பண்ணாதான் என்னை கல்யாணம் பண்ணிக்கோலாம் அவன், புரியுதா? தம்பி வாடான்னு கூப்பிடு, நான் வரேன். அப்படி இல்லையா, நான் இப்போ பேசுறது தப்பு தானே? உன்னால் முடிஞ்சா ஜெயிலில் பிடிச்சி போடுற பார்ப்போம். டேய், இப்போ 2 நாளாக உனக்கு போலீஸில் பெண்டிங் வச்சாங்கல்ல, இந்த பெண்டிங்கை திருப்பி ரினியூல் ஆச்சுல்ல, அது எதனால்? நான் போட்ட பிச்சை நிறைய போட்டிருக்கேன் பிச்சை, உனக்கும் போடுறேன் பிச்சை. அந்த பிச்சையில் வாழ்ந்துட்டு போ. ஆனால் நான் சந்தோஷமாக வாழணும். என் நிம்மதி, சந்தோஷம், பணம், காசு மொத்தம் போச்சுடா, திருப்பி நீ தர முடியாது. ஆனால் ஒரு வாய்ப்பு இருக்குது, ஜோதி எனக்கு வேணும்.